யானை முகமோ ஒரு கொம்போ மகன்ற மார்பும் சிறு கண்ணோ பானை போன்ற பெரு வயரும் பாங்காக அணிந்த ஊனூல் அழகோ தானே தோன்றினதுள்ளந்தயமாக வாழும் விநாயகா நானே உனது பாதம் போற்றி தொழுவேன் நாவிலுதிப்பாய் கணவரையே பத்தாத பொய்கை வளர்நாடு கண்டு மலை மேல் இருந்த குமரா எனக்கு ஒரு வேறும் வெள்ளை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனை ஆளுகிற முருகேசா வித்தாரமாக மயில் மீதில் ஏறி வரவேண்ட எங்கள் அருகே உலகில் பிறந்தாண்டி சிம்பராபுரி கரையிலே உடையிருக்கும் என் பேரடி மாடசாமி ஆண்டவனாக பிறந்து வந்த என் கரையடி மாடசாமி மயானம் போனாண்டி மாண்டவினம் தில்லாண்டி சுடுகாடு போனாண்டி செத்தவினம் தில்லாண்டி ஆண்டி மாயாண்டி கரையடி சுடலை வருவார் நமக்கொரு நாள் கிடந்த கிட குணம் மதமோடொழுகரி கிடந்த கிட குணம் மதமோடொழுகரி வெற்றி வேல் முருக முருகையா நகரில் வாழும் சிவசண்முகா சிவனார் அருளினா அமரர்கள் தீரை மீட்ட சிவனார் அருளினா அமரர்கள் தீரை மீட்ட செல்வி வடிவேல் முருகா முருகையா பயிர்வள கனிகளெல்லாம்
முருகையா பால் வளங்கற்கரை மாங்கனி தேங்கனி பால் வளங்கற்கரையும் மாங்கனி தேங்கனி படையும் பேனடை கிளமாய் முருகையா வேதாராஜுரை மார்பை துளைத்திட வெற்றிவேல் முருகனுக்கு வேதாராஜுரை மார்பை துளைத்திட வெற்றிவேல் முருகா முருகையா வள்ளியை மனம் முடித்த வேடுவர் வென்று அடுத்த வள்ளியை மனம் முடித்த வெற்றி வேலாயுதா முருகையா அந்த குவளையும் ஓற்றுகிற குருக்கு துறையடியிலை வெற்றிவேல் முருகனுக்கு குவளையும் ஓற்றுகிற குருக்கு துறையடியிலை குடிகொண்ட வேல் முருக முருகையா தாமிரபரணி நதிக்கரையில் தானாக அமர்ந்திட்ட தாமிரபரணி நதிக்கரையில் தானாக அமர்ந்திட்ட என் சாட்சாதி திவன் மகனே முருகையா செல்லம் பொழிகிற திருச்சம்பதியடியிலை வெற்றிவேல் முருகனுக்கு செல்லம் பொழிகிற திருச்சம்பதியடியிலை செந்தில் ஆண்டவர் அமர்ந்தவரே முருகையா பாலசுப்பிரமணியனாக பார்த்தாயே கடலையும் பாலசுப்பிரமணியாக பார்த்தாயே கடலையும் என் பச்சம்மாள் மால் முருகா முருகையா ஐந்து சிரசு கொண்ட ஆதி சிவபெருமாளாலும் வெற்றிவேல் முருகனுக்கு ஐந்து சிரசு கொண்ட ஆதி சிவனாலும் அலியாவரம் பெற்றதொரு சூரபத்மனையும் ஆறுமுகமாய் நீர் பிறந்து அழகு சூரபத்மனையும் ஆறுமுகமாய் நீர் பிறந்து அழகு சூரபத்மனையும் அழகி சூர சம்பாரம் செய்தவரே முருகையா வேல் 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 முருகனுக்கு அரோகரா வேல் 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 வேல்
சிறப்பாக விளந்திடவே வெற்றிவேல் முருகனுக்கு சிவனுடைய நெற்றி கண்ணில் சிறப்பாக விளந்திடவே ஆண்டவா சிறந்த சரவண பொய்கையிலே முருகையா முருகையா ஆறு காத்திய பெண்கள் அன்பாக உமை எடுத்து முருகா ஆறு காத்திய பெண்கள் அழகாக உம்மை எடுத்து ஆறுமுகமா வளர்ந்த வேறு முருகையா வேல் 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 ஏ குருவாம்புல வர்றான் வெள்ளடி தாளங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஏ குருவாம்புல வர்றான் வெள்ளி செய்தாளங்கள் ஏ குணமுடன் பாட வைத்தார் படிக்க வைத்தார் கோவலம் பொருந்தியே பாலசுப்ரமணி கோவலம் பொருந்தியே பாலசுப்ரமணியம் ஏ குரு துணையே நமக்கு ஒரு நாள் காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா மகனே ராஜா ஆளில்லாத காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஏ ராஜா மகனே ராஜா மகனே ராஜா நீர் ஆனந்தமா படுத்திருந்தீர் ராஜா மகனே ராஜா ஐயா ஆனந்தமா படுத்திருந்தீர் ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஆனவே அடுத்திருந்தீர் அந்த பம்பன் அதிகாரையாதின ராஜா மகனே ராஜா மகனே ராஜா பம்பன் அதிகாரையாதின ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஏ ராசா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா நீர் பரந்தமனா இருந்தீரையா ராஜா மகனே ராஜா நீர் பரந்தமனா இருந்தீரையா ராஜா மகனே ராஜா காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா சிவனகோ ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஹரிகோ சிவனகோ ராஜா மகனே ராஜா மகனே ராஜா ஏ ராஜா மகனே ராஜா மகனே ராஜா நீ ஐயப்பனா பிறந்தீரையா ராஜா மகனே ராஜா நீர் ஐயப்பனா பிறந்தீரையா ராஜா மகனே ராஜா ஏ ஆளில்லாத காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஆனந்தமாய் படுத்திருந்தார் அந்த சபரிமலை உச்சியில ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா சபரிமலை ஒன்றியில ராஜா
ராசா மகனே ராசா மகனே ராஜா ஏ ராசா மகனே ராசா மகனே ராஜா நீ சந்தோஷமா மந்திரையா ராசா மகனே ராசா நீ சந்தோஷமா மந்திரையா ராசா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா ஏ ராசா மகனே ராசா நேர ஆனந்தமா படுத்திருந்தேன் வம்புளி மகனே ராசா மகனே ராசா மகனே ராஜா வம்புளி மகனே ராஜா மகனே ராசா மகனே ராஜா நீ வாவரின் தோழனே ராதா மகனே ராஜா ஐயப்பா வாவரின் தோழனே ராஜா மகனே ராஜா ராஜா மகனே ராஜா அந்த மகிழ்ச்சிய அடிச்சவர் ராஜா மகனே ராஜா மகனே ராஜா மகிழ்ச்சிய அடிச்சவர் ராஜா மகனே ராஜா மகனே ராஜா ஏ ராசா மகனே ராசா ஏ மணிகண்டம் பேரு கொண்டாய் ராதா மகனே ராஜா ஐயா மணிகண்டம் பேரு கொண்டாய் ராதா மகனே ராஜா சாமியே சரணமையப்பா ஆடே நேர ஆனந்தமா படுத்திருந்தேன் பந்தளத்து ராஜனாக ராதா மகனே ராசா மகனே ராஜா நீர் பந்தளத்து ரகனாக ராஜா மகனே ராசா மகனே ராஜா மகனே ராசா நீர் படுத்திருந்து காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா படுத்திருந்த காட்டுக்குள்ள ராஜா மகனே ராஜா ராசா மகனே ராசா சுவாமியே ஆண்டவனுடைய கிருபையாலை என் அப்பனான கரையடி மாடசாமி ஆண்டவன் பகவான் 7-14 உலகத்தையும் படைத்தார் கல்லினோடு தேரை முதல் கருக்குழி பாலர்கள் வரை எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் அணுக்களையும் படைத்தார். பார்வதி அம்மா கேட்டார்கள், என்னம்மா கேட்டார்கள்? ஆண்டவா பகவானே, எல்லா மனுக்களையும் படைத்தீர்களே, எல்லா உயிர்களையும் படைத்த மனுக்களுக்கு படியிழக்க போகலையாய் என்று கேட்டார்கள். படியிழக்க வேண்டாமா பகவானே? பார்வதி, என்ன சக்தி இல்லையே சிவன் இல்லை, இல்லையே சக்தி இல்லையே, நாம 2 பேரும் சேர்ந்ததுதான் உலகம். 2 பேரும் சேர்ந்தாதான் உலகம். நீ படி எடுத்து கொடுத்தால் நான் படி இழக்க தயாராக இருக்கிறேன். என் அம்மா பார்வதி பார்த்தார்கள். கையிலேங்கரி மலையிலே சென்று தினையரிசை எடுத்த கையிலே கொடுத்தார்கள். அந்த பகவான் அம்மாள் பார்வதியிடத்திலே தினையரிசை பெற்றுக்கொண்டு தங்கரதத்திலே அமர்ந்து கொண்டு அந்த சாட்சாதி சிவன் எப்படி படி இழந்தார்,
நாளி நல்ல தேனை எடுத்து நாளி நல்ல தேனை எடுத்து நாளி நல்ல தேனை எடுத்து தேனை எடுத்து தேனை எடுத்து நாடெல்லாம் படியாழ்ந்தார் அவையா நாடியெல்லாம் படியாழ்ந்தார் எத்தனை எடுத்து பகவானோ அவர் உரிய நல்ல தினை எடுத்து உள்ள படி அளந்தார் கல்லீரோ தேரை முதல் கருக்கோழி பாலர் வாரையே யானை முதல் எறும்பு வரை எறும்பு வரையே எறும்பு வரையே ஈசனமே படியாழ்ந்தார் அவையா ஈசனுமே படியாழ்ந்தார் போடு 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 ஆண்டவன் படியளந்து விட்டு பகவான் கையிலேங்கிரி மலைக்கு வாரார். கைலாச மலையை நோக்கி வருகிறார். ஏ தாத்தா, என்ன தாத்தா எல்லாரும் சொல்றாங்க, படியளந்து வந்த பகவானுக்கு பால் கொடுத்தாலாம். பார்வதி அம்மா கொடுத்தாங்களாம். அது என்ன பால் தெரியுமா? களப்பால். நல்ல வேலை வேற மாதிரி சொல்லாம போயிட்டாளுவோம். களைப்பால் கொடுத்தாலாம். ஆமா, அது என்ன களப்பால்? படிக்கிறவளுக வேற மாதிரி அதை சொல்லாம போயிட்டாளுவோம். ஆமா, களைப்பால்னாவது சொல்லி தொலைச்சால. அந்த காணாவுக்கு மூணாவை சேர்க்காம போயிட்டா. அதை சேர்த்திருந்தான்னா ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். அது என்னதாத்தா? களைப்பாடு அப்படின்னு படிக்காளுவோம். என்ன செய்ய? ஆண்டவனுக்கு அம்மாள் பார்வதி பாதவிட செய்தார்கள். பணிந்து நின்றார்கள். ஏனென்று கேட்டார்கள். பார்த்தார்கள். ஏன்னா படியளந்துட்டு வந்த பகவானை பார்த்தவுடன் சந்தோஷம். சந்தோஷமா படியளந்திருக்காரு என்று பாதவிடை செய்துவிட்டு அந்த பகவானை பார்வதி அம்மாள் நமஸ்காரம் செய்தார்கள். முக்கால் வளம் வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தார்கள். நாற்கால் வளம் வந்து நமஸ்கரித்து தெண்டனிட்டார்கள். ஆண்டவனை அடிபணிந்தார்கள். அம்மையான பார்வதி அம்மா அமைதியாக அமர வைத்து அந்த ஆண்டவனிடத்திலே என்ன கேட்கிறார்கள் என்றாய் பார்வதி அம்மா. ஆண்டவனே எஞ்சேவனே அரணாரே பகவானே எல்லா நல்ல உயிர்களுக்கும் நீங்க இறையளந்து வந்தீர்களா? படைத்த நல்ல மனுக்களுக்கு நீங்க படி இழந்து வந்தீர்களா? அம்மா பார்வதியும் கேட்டபோது அந்த பகவானோ எது சொல்வார்? ஏவாடி பெண்ணே பார்வதியே, அடிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. நம்பட்டினிகள் இல்லாமல் நம்படி கலந்து வந்தேனடி. நான் எல்லா நல்ல உயிர்களுக்கும் நான் இறை கலந்து வந்தேனடி. என் கண்ணன் தங்கை பார்வதியே ஏ கட்டாளகி கேளடியோ.
உயிர்களுக்கும் நாளந்தனடி படியதுதான் பட்டியணிக இல்லாமலே படியளங்க பார்வதி என்ன படைத்த மனுக்களுக்கு நான் படியளந்து வந்தேன். படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளந்து எந்த குறையும் இல்ல பார்வதி. ஒரு குறை கிடையாது பார்வதி. ஆனா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமா இந்த பார்வதி அம்மா அழகில பரமசிவம் மயங்கிட்டாரு. மயங்கிட்டார். மயங்கி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன வார்த்தை தெரியலையே. அதத்தான் பொண்டாட்டிக்கிட்ட எதை விடணும் எதை விடக்கூடாதுன்னு தெரியணும். தெரிஞ்சா சிக்கல் தான். ஆமா ஆமா. ஆனால் என்ன இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆமா அடுத்தவர்கள் சொல்லி அவ தெரியறதுக்கு முன்னாடி இவன் சொல்லிடணும். முத பிரச்சனை. அடுத்தாடி சொல்லி தெரிஞ்சதுன்னு வைங்க, அதுக்கு டீஸ்மெண்ட வேற மாதிரி இருக்கும். அப்புறம் மாட்டுக்கு போடுறத ஊசி எடுத்து மாட்ட வேண்டியதான். அதான் உண்மையான கணவன் மனைவி பாசம். அவர் தானே தாத்தா? அவர் என்ன வார்த்தையை விட்டாரு? நாம் படியளந்தெல்லாம் கரெக்டா வந்தேன்னு தான் சொன்னாரு. பார்வதி என்ன சுவாமி, நான் ஒரு அதிசயமான உயிருக்கு படியளந்தேன். அதிசயமான உயிர்னா என்ன உயிர் ஐயா? அப்ப அம்மா கேட்டாங்க, என்ன அது என்ன உயிர் அப்படின்னு கேட்டாங்க. என்ன உயிருக்கு ஐயா படியளந்தீர்கள்? பார்வதி, நீ முட்டை பார்த்திருக்கியா? முட்டை கோழி போடுமே, எல்லாமே போடுமே. இல்ல கோழி தான் முட்டை போடும். உமக்கு கோழியை போட்டு தான் பழக்கம். எல்லா பறக்கப்பட்ட பறவைகளும் முட்டை போடும். பார்வதி, கருவுக்குள்ள இருக்க அந்த முட்டைக்குள்ள இருக்கு பாத்தியா கரு, மஞ்சக்கரு, அதுக்கு நாம் படியளந்தேன். அதுக்கும் படியளந்து வந்தேன் பார்வதி. அம்மா பார்வதிக்கு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன இது எல்லாம் சொன்னாரு. கரெக்ட். அது என்ன முட்டைக்குள்ள இருந்த கருவுக்கு படியளந்தங்காரு. ஒரு கால் முட்டையில என்ன ஓட்டையா இருக்கு. அவ சொன்ன மாதிரி ஒருத்தி சொன்னா, ஏ தாத்தா, குடத்துக்கார தாத்தா, இத்தனைக்கோன்னு சுமலுக்குள்ள யானைய பிடிச்சு அடைச்சாலாம். அப்ப எப்படி படிச்சிருப்பா பாருங்க. யானை அடைச்சாலாம், பூனை அடைச்சாலாம், பிச்சுக்கிட்டு வந்துச்சான். அதே மாதிரி அம்மா நினைக்காங்க, ஆண்டவன் இத்தனை நேரம் ஒரு உண்மைய சொன்னாரு, ஆனா இப்ப சொன்னது பொய். காரணம் என்ன தெரியுமா ஐயா? குடத்துக்கார ஐயா, என்னமா? பொய் சொல்றவன் உளறிடுவான். பொண்டாட்டிக்கிட்ட நேத்து நீர் உளர் நீர் பால் 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 நீர்ல அப்படி உளறிடுவான். ஆனா உண்மைய சொல்றவன் நிதானமா சொல்லுவான். பொம்பளையும் அதான். எட்டி இப்ப இவ்வளவு நேரம் போன் பேசினிய யார்கிட்ட பேசின? ஐயா நான் இன்னார்கிட்ட பேசின முடிஞ்சுது. உமக்கங்கள்லாம் கேட்க கூடாது. ஐயா நான் அவ்வளோட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் பேசுறாவோ அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சுது. அதை ஏன் மறைக்கணும்? நம்ம மறைக்கணும். நம்ம வச்சுட்டு பாத்ரூம் போகணும். அவர் அடுத்தாப்புல அடிக்கணும். உடனே இவர் வீட்டுக்காரர் எடுப்பாரு. அவர் அங்க இருந்துட்டு மேம் அப்படிம்பாரு. மேம்னா வைப்பாட்டின்னு அர்த்தம். பிறகு மேம் மாறு வந்தாச்சு பிரச்சனை. குடும்ப பிரச்சனை வந்தாச்சா? ஏட்டி என் தங்கச்சிட்ட பேசின எவரோ ஒருத்தன் மேம்காரு, குடும்பம் ரெண்டு. அதேதான் பார்வதி அம்மா கேட்காங்க, இவர் முட்டைக்குள்ள இருந்த கருவுக்கு எப்படி படியளந்தாரு? சரி,
இன்னைக்கு இவரை விட்டுருவோம் என்று மறுநாள் படி எடுத்து கொடுத்தார்கள். ஆண்டவனிடத்திலே பகவானிடத்தில் படியை கொடுத்து விட்டு இந்த முட்டைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? முட்டைக்கு முடிவு தெரியணும் என்று பார்வதி அம்மாள் அந்த தெய்வ விஸ்வகர்மா ஆசாரி அழைத்து, ஐயா வரும் ஐயா ஆசாரி, வார்த்தை ஒன்று சொல்லுங்க, எனக்கு அழகான சிமிழ் ஒன்று யாண்டகனே வேணும் ஐயா. அந்த சிமிழ் அதை எங்க அந்த சிவசக்தி பார்வதியா அந்த பாராணாசாரி பாறை கையிலையும் மலையில் சென்றல்லோ அவர் காஞ்சி உறாங்கம் வேண்டி ஒரு கட்டச்சீமு உண்டு. ஆசாரி விட்டாரா? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி. என்ன சிமிழ்? கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி அந்த சிமிழை கடைந்தெடுத்து அந்த சிவசக்தி கையில கொடுத்தார். அந்த சிவசக்தி சிமிழ கையில வாங்கி அந்த சிமிழ அதையும் கையில வாங்கி இரண்டு சித்து ரொம்பை பிடித்தடைத்தார். சித்து ரொம்பை தான் பிடித்து அந்த சிமிழுக்குள்ள அடைக்கிறாள். ரொம்ப ஐயாடைத்தாள பார்வதி சிமிழுக்குள்ள அடைத்தாள். ஐயா ஆணும் பெண்ணெரும்பும் திருக்காணி பூட்டு போட்டால் முந்தாணியை எடுத்தார்கள் பார்வதி அம்மாள். அதை முடிச்சு போட்டார்கள். எக்கல்லே சொருகி விட்டார்கள். படியலக்க போன பகவான் வரட்டுமே, எக்கல்ல சொருகினார்கள். அப்படியே ஈஸ்வரனை எதிர்பார்த்து அம்மா இருக்காங்க. ஈஸ்வரனை எதிர்பார்த்து இருக்கார்கள். ஏ தாத்தா, அதாவது ஆதி காலத்துல என் வாத்தியார் பழையபேட்டை நகரிலே வாழும் எனக்கு சொல்லி வச்ச வாத்தியாரு காத்துல கைய வைப்பாரு. காத்துல கிடையாது, அந்த காத்துல கைய வச்சா ஞானம் கிடைக்குமா? ஆமா, என்னுடைய வாத்தியார் கைய வைத்தா அவர் காதுல கைய வச்சாருன்னா அழகா இருக்கும். அவர் கைய வைக்கிறதுக்கும் அந்த முடி அப்படி அப்படி ஒரு சுத்து தலையை சுத்தினார்னா என் வாத்தியார் இசைக்குமுத்து புலவர் 3 சுத்து சுத்தி அந்த முடி முன்னால வந்து நிக்குமா. அது ஒரு ஸ்டைல் அவருக்கு. அவர் காத்துல கைய வச்சாரு. இப்ப எல்லாரும் காத்த பொத்துறாங்களே, என்ன காரணம்? ஒருத்தி வலது கையும் காத்தையும் பொத்துதா, இடது காத்தையும் பொத்துதா, எல்லாம் காத்த பொத்துது. அது நல்லாவா இருக்கு? அவர் கை வச்சா அவர் காத்த பொத்துனார்னா அது அழகு. எல்லாரும் காத்த காத்த கைய வச்சுக்கிட்டு அலைதாங்களே, அது என்ன காத்துல கைய வைக்க தெரியுதா? முதல்ல அவர் வச்சாரு கையை, அதுக்கப்புறம் நான் வச்சேன். ஆனா இப்ப விட்டுட்டேன். ஏன்னா எல்லாம் காத்துல கைய வைக்க அந்த வழிக்கு ஏன் நம்ம போகுது? வேண்டாம், நம்ம வாத்தியாரோட விட்டுறணும். அதே மாதிரி எல்லாம் காத்த போத்துது, ஆனா பார்வதி அம்மா சிமிழ போத்துனாங்க. ஆமா, எக்கல்ல முடிச்சு போட்டு ஐயாவை எதிர்பார்த்து அம்மா நிக்காங்க. அங்க யாரு வாரா? ஆண்டவனாக பட்ட என்பருவான் ஈசனுக்கும் படி அளந்து விட்டு உயிர்களுக்கும் படி அளந்து உடையவனே ஆண்டவா மக்களுக்கு படி அளந்து மாய
சிவன் வந்து கொண்டிருக்கார். என் தாய் பார்வதி என்ன செய்யல, அவ கோபமாக இருக்காளையா. கோபால தங்கை அவள் பாத வீடை செய்யலையா. பகவானை வணங்கலையே, ஏனென்று கலையே. அவ ஏடெடுத்து வாங்கலையே, ஆண்டவா ஆண்டவா காலில் விழுந்து வணங்கலையே. கண்ணன் தங்கை பார்வையடியா, என்ன சோதனை இறைவா. என் பார்வதி பாத விடை செய்யல, ஏனென்று கலைய நடத்த பார்க்கவில்லை. காரணம் பகவான் மேலே கோபம் கொண்ட பார்வதி என் அம்மையானவள் இருங்க ஆண்டவன் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார் என் இறைவன். வாடி பெண்ணே பார்வையடியே, வார்த்த ஒன்று சொல்ல கேளு. என்ன தவறு செய்தேனம்மா, எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு பாத வீட செய்யலையே. பார்வதிய உமையவரே, என்ன தவறு செய்தேனம்மா, அம்மா செய்தேனம்மா. எனக்கு இப்போ பார்வதி என்ன ஏன் பாதவிட செய்யல, எதற்காக பாதவிட செய்யவில்லை, ஏன் என்ன பணிந்து நிற்கவில்லை, எதற்காக பணிந்து நிற்கவில்லை. செம்புராபுரி பட்டணத்திலே ஆமா செம்புராபுரி மன்னனாண்ட கரையில அமர்ந்திருக்காரே ராமானுசம்புதூரில். என் அப்பன் தேரடி மாடனும் அவர்தான், கரையடி மாடனும் அவர்தான், ஆண்டி மாயாண்டி சுடாயாண்டவரும் அவர்தான். ஐயா இருக்கிற அழக பார்த்தீர்களா? அந்த காலத்துல மாறி எட்டாத பீடம் என் கரையடி மாடனுக்கு ஏடி வச்சு மாலை சாத்துகிறார்கள். பொல்லாத மகராசா அல்லாவரு ஐயா அழகு தனி அழகு. பார்வதி ஏன் எனக்கு பாதவிட செய்யல? அடியே பார்வதி எல்லா தவறு செய்தேன் அம்மா. ஆதி சந்தீனமணி ஆண்டவனோ பார்வதியாய் பரமசிவன் கண்டாரை எல்லா தவறு செய்த ஒரு தவறு செய்யலையே. ஏன் எனக்கு நீ வழிவிட செய்யவில்லை? கேட்கிறார்கள் என் தாய் பார்வதி. ஆண்டவனே ஆண்டவனே ஆதி நல்ல
நல்ல உயிர்களுக்கும் இறையளந்து வந்த படைத்த நல்ல மனிதர்களுக்கு படியளந்து வந்தீர்களா படியளந்தீர்களா ஆண்டவனே படியளந்தீர்களா இல்லையா என்ன பார்வதி உனக்கு படியளப்பதே ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம் எந்த பெண்களா இருந்தாலும் ஆமா ஏதாத்தா ஒரு இடத்துல சந்தேகப்பட்டுட்டா அவன் அந்த இடத்திலே கண்ணை வச்சிருப்பான் அடுத்த இடத்தை திருப்ப மாட்டான் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டினதுதான் யாவும் வருது இல்ல அந்த இடத்துக்கு போன உடனே நினைவு சின்னம் அடுத்தாப்புல ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா அந்த அன்னைக்கு பாருக்க அந்த 2 காருக்கு மத்தியில தான் 2 பேரும் நின்னாங்கன்னு அந்த கடைக்கு போனா அந்த யாவும் வருது நான் எந்த கடைக்கு போவேன் என்ன கடைக்கு போய் நின்றுட்டு இருந்தா வேற எந்த கடைக்கு தான் நான் போக முடியும் சரி இங்கதான் இப்படி இருக்குன்னு தெக்க பார்த்து செந்தில் ஸ்டோருக்கு போவோம் அப்படின்னு போனா ஏக்கா அங்கன போனா 8 மணிக்கு அங்கன 2 பேரும் நிப்பாவாங்க அந்த இடத்துல அந்த யாவும் வருது நான் எந்த கடைக்கு போவடி பார்வதி எந்த கடைக்கு போக மாமன் செஞ்ச கொடுமை ஒரு கடைக்கா 2 கடைக்கா அது பெண்கள் உடன் பிறந்த வியாதி அது ஒரு நோய் அதாவது சைக்கோ அப்படிம்பாங்கல்ல அந்த சைக்கோ பெண்களுக்கு அது உண்டு இல்ல அது எப்பவும் ஓடுது அத்தா கடவுளே ஏ ஆண்டவா என்ன படி அளக்கல ஏ பார்வதி பட்டினிகள் இல்ல பட்டினிகள் இல்ல படி அளந்து வந்தே பரிசோதிக்க நினைக்கிறிய பார்வதிய உமைகளே அவர் ஒன்னும் செய்ய அவர் ஒன்னும் என்கிட்டே பொய்யா அது என்ன நான் எல்லா உயிருக்கும் படியளந்து விட்டேன் என்கிறீர்கள் ஆமா எல்லாரும் சொன்னாங்க நான் நம்பல ஏன்னா என்ன பொறுத்தளவுல நான் ராமாயணம் படித்தவள் கண்ணால கண்டாதான் நம்புவேன் ஆனா காதால கேட்டா கூட நம்ப மாட்டேன் உண்மை தாத்தா எல்லாரும் சொன்னாங்க நம்பல ஆனா உருளைக்கிழங்க உருட்டும் போது பாத்துக்கிட்டேன் நான் என்ன செய்யணும் ஆனா ஒண்ணும் செய்ய முடியலையே தாத்தா அதத்தான் கேட்கானா என்ன தவறு பண்ணுனோம் பார்வதி ஐயா நேத்து நீங்க படியளந்த உயிர்கள்ல 2 உயிர் பட்னியா இருக்கு அது என்ன ஒரு நாள் இருக்காது நீர் என்ன உத்தமனா இல்ல உத்தமனான்னு கேட்க அது எப்படி ஆண்டவன் கரையடி மாடங்கிட்ட சொல்லும் நீர் உத்தமன்னு நீர் சொல்லுன்னு கேட்டேன் நான் சொல்லுதேன் என் கரையடி மாடங்கிட்ட நான் உத்தமிதான்னு சொல்லட்டுமா நீ ஏத்துக்கிடுவியா ஏத்துக்கிடுவீரான்னு கேட்டேன் என்னன்னு கேட்கல முடியலல்ல பார்வதி என்னையா நீ குறை சொல்லுத நான் படியளந்தது உண்மை அடியே பார்வதி பட்டினியா இருக்கும் பார்வதிய காட்டடி அவ எக்கலில கைய அவ எடுத்தாலே சிமுலே அந்த காரிது முன்னாடி ஆண்டவா அந்த கம்மைய இறக்கி வைத்தாள் அந்த சிமுழல் இறக்கி வைத்தாள் அந்த சிவதாக்கு பார்வதி என்ன இறக்குனா சிமுலை இறக்குனா ஏன் அந்த இடத்துல பகவான் நிக்காரு
காரணம் அவர் உத்தமர். ஆனா பார்வதி செஞ்சது தப்பு, தவறு. அந்த தவறு அவ செய்யலாமா? இறக்கி விடுட்டாரு. சிமுலை எடுத்தா, திருக்காணி பூட்ட திறந்தா, சித்தரம்ப இறக்கி விட்டா. என் அம்மா சித்தரம்ப இறக்கி விட்டார்களே பார்வதி சக்தி. அந்த இறக்கி விட்ட எறும்பு எங்க வருது? அந்த பார்வதியை விண்டு 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 பகவான் கிட்ட வருகிறது. முக்காலம் வளம் அதை முடி வழங்கி அதை நாற்காலம் வளம் அந்த நாதனை அவனுக்கு அஞ்சு பேர சுத்தி வந்து அது ஆண்டவன் அவனுக்கு அவன் பகவான் என்ன சுத்துது? சித்தரம்பு சுத்துகிறது. ஆண்டவன் பார்த்தார், என்ன செய்தார்? அம்மாளுக்கு அந்த இடத்திலே எறும்பை பார்த்தவுடனே உயிர் போய்விட்டது. குட்டி கட்டு போச்ச விட்லாரு, கண்ணில மாட்டிட்டாரு. ஆனா மாட்டதுக்கு முன்னாடி இப்படித்தாயான்னு புருஷன்கிட்ட சொல்லிடணும். இந்த கதை இப்படிதான் நடக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டான்னு வைங்க. நான் தான் அன்னைக்கு சொன்னல ஐயா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லாம மறைப்பது குற்றம். எதா இருந்தாலும் சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம வீட்டுக்காரி சொன்னாலே நம்ம அவளை ஒண்ணும் செய்யக்கூடாது. அவ என்ன செய்வா பாவம், அப்படி பெயருமில்ல. இந்த எறும்ப பார்த்த உடனே அம்மாளுக்கு பிளிரிட்டு போச்சு. அவ அடைக்கும் போது எறும்பு சும்மா இருந்துச்சு. அந்த ஆண்டவனை சுத்துகிற போது அந்த அழகான எறும்பு சித்தெறும்பு வாயுக்குள்ள அவ திரையறித்த கண்டாளையா. அந்த அழகெறும்பு வாயுக்குள்ள அவ அரிசிய கண்டாளையா. ஏத்தனை அரிச கம்மி கொண்டு கம்மி திரையறித கம்மி கொண்டு சிவனார் அதுத்து எறும்பு சிவனார் பாதத்தை சுத்துது. பகவான் பாதத்தை சுத்துகிறது. ஏன் அது அம்மா கிட்ட போகல? அம்மா பிடிச்சு மூச்சு போவன மடச்சி போட்டாள. 2 மணி நேரமா அளந்த படிய திங்க விடல. அடச்சி மூச்சு முட்டி கிடக்கு. ஆண்டவனை சுத்துது. ஆண்டவனை சுத்தி வருகிறது. பார்வதி என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா இந்த அழகான எறும்பு ரெண்டும் அரிசி வச்சிருக்கு பாத்தியா? வாயில அரிசி பாத்தியா? எப்படி வச்சிருக்கு இந்த அரிசியை? எப்படி வந்தது? என்ன கேளு பார்வதி. என்ன என்ன ஐயா, என்ன மன்னித்து விடுங்கள், மன்னித்து அருள் புரியுங்கள். கால்ல விழுந்துட்டாங்க அம்மா பார்வதி சக்தி. சக்தி விழாத பார்வதி, நீ கால்ல விழக்கூடாது. என்ன சொல்லி விழுகிறார்கள்? என்ன பார்வதி ஆண்டவா என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஏ பகவானே உடையவா ஆண்டவா ஆண்டவா, நான் அறியாமல செய்த பிழை ஆண்டவா, ஆதி சிவனே அவருக்கு நான் தெரியாம என் சிவன நம் பார்வதியா செய்த செய்த
பகவான ஒரு நான் செய்த குற்றத்தை மன்னித்து விடுங்கள் ஆண்டவா. ஆண்டவா என்னையும் மன்னிக்கணும். மன்னித்து அருள் புரியுங்கள். பார்வதி என்ன என்ன மன்னிக்க சொல்ற? என்னத்தை சொல்லுத? நான் உண்மையான புருஷன் உனக்கு. உண்மையான புருஷன் என்ன நீ சோதிக்கலாமா? சோதித்த தப்பு தான்யா. நான் தான் தவறு என்று சொல்லிவிட்டனே. ஏய் செய்ததையும் செஞ்சிட்டு குரலை ஒசத்த கூடாது. தப்பு செஞ்சவன் குரல் கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. பல்லாரியை எடுத்தீங்களா? எடுத்தேன். சாக்க விரிச்சிகளா? விரிச்சேன். நீ எப்ப பார்த்த? நான் சும்மா எல்லாம் நோண்டிக்கிட்டு நின்ன. நான் தான் பார்த்துட்டேனே. சும்மா நோண்டினா என்ன அர்த்தம்? தவறு பண்ணியவனுடைய குரல் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உயரக்கூடாது. தப்பு செய்யாதவன் குரல் உயரலாம். பார்வதி அது என்ன செஞ்சனையும் செஞ்சுட்டு குரலை உசத்துத. நீ செஞ்சது தவறா கரெக்டா? தவறுதான். என்ன மன்னிச்சிடுங்கள் ஆண்டவா. அடியே பார்வதி நீ செய்யலாமா? நான் உன்னை விட போறதில்லை. முக்கண்ணனை சோதித்ததால் முப்பிறவி எடுக்க வேணும். சிவனாரை சோதித்ததால் செத்து செத்து பிறக்க வேணும். இது என்ன தண்டனை? ஆண்டவனை சோதித்ததால் நீ முப்பிறவி எடுக்கணும். பார்வதி சிவனை சோதித்ததாலே நீ செத்து செத்து பிறக்கணும். 3 பிறவி எங்க? முதலாவது பிறவி மதன தர்க்கராசனுக்கு மகளாக பிறக்க வேணும். மதன தர்க்கன் கோட்டை அழியணும். இரண்டாவது பிறவி கலியுகத்தன் நடப்பதற்கு காளியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறவி என்ன பிறவி? தில்லவன காட்டிலே செஞ்சுடல களத்திலே மூவரோடும் களத்தில் மூர்த்தி தில்லவனத்திலே பார்வதி மையான கரையாடியில மாயாண்டிக்கு தாயாக தில்லைவன காட்டாதியில சுடலை ஏற்கு தாயாக நீ பேஜி பிறங்கண்டி பிறக்கண்டி நீ பேணமும் சோரா
செந்தாமன காட்டிலே செஞ்சுடலக்களத்தில் மையான கரையில மாயாண்டி சுடலை ஆண்டவர்க்காக பேச்சியாக நீ பிறக்கணும். ஏ தாத்தா, அது என்ன கட்ட பேச்சு நெட்ட பேச்சு? என்ன அவருக்கு கட்டை பத்தி தெரியும். என்ன அவர் சுவாடி கட்டை தானே, குண்டா இருக்கோ? நீர் நல்லா பாத்தீரா தாத்தா? அவ ஒரு கிளிப்பு மாட்டியிருக்கா, பாத்திருக்கீரா? அந்த கிளிப்பு ஒரு கால் இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு, நமக்கு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லணும். ஆனா அவளுக்கு அது நின்னுக்கிடுத, நமக்கு நிக்காத. நிக்காது, நிக்காது இல்ல நிக்காது. பேச்சியாக நீ பிறக்கணும், பிளமஞ்சோறும் திங்கணும். பார்வதி, இதுதான் உனக்கு தண்டனை. ஆண்டவானா உங்களை பரிசோதித்த காரணம் என்ன காரணம்? இந்த கையிலையான கையிலையிலே நான் தன்னந்தனிமையாகவே இருக்க, தனிமையாக இருக்கலாமா ஆண்டவனே? பகவானே, அதுக்கு என்ன வேணும் பார்வதி உனக்கு? என்ன வேணும்? ஆண்டவனே சிவனே, எனக்கு கொஞ்சேன விளையா விளையா எனக்கு குழந்தை மடியில் வைத்து மதல ஒன்று அனுந்தாதி கையில் வைத்து விளையாட கண்மணியும் அனுந்தாதி துணக்கு இருப்பாருக்கு துணக்குழந்தை அனுந்தாதி உள்ள வர்றங்க காலை பெருமாள் தங்க அறுபதியும் அவன் மதல வரங்க காலை மாயன் தங்க அறுபதியும் குழந்த வரங்க காலை அந்த கோமாளன் தங்கையா எனக்கு புருஷன் இல்ல புரிய எனக்கு பெருமான எனக்கு மன்னன் இல்லபடி குழந்தை மாய வர எனக்கு வேணும். எனக்கு கணவன் இல்ல கை குழந்தை ஏ கர கண்ட எனக்கு வேணும். நீங்களாது அறியாம அறியாம நீலகண்ட பிள்ளைகள் பகவானே, எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை வர வேணும். பார்வதி, என்ன குழந்தை கேட்கிற வயசா உனக்கு? யோ, பிள்ளை கேட்கறதுக்கெல்லாம் வயசா வேணும். எங்க அப்பா கால்வாப்பா சொல்லுவாரு, அவர் போயிட்டாரு. ஆமா, சிஎன் கிராமத்துல கால்வாப்பா. ஏமா குர்ணி உமி தூக்குற வரைக்கும் குழந்தை இருக்குமா அப்படின்னு எங்க அப்பா கால்வாக்காரர் சொல்லுவாரு. 80 வயசு வரைக்கும் பவர் உண்டு ஆண்களுக்கு. 80 வயசுலயும் 3வது கீர் இழுப்பாரு.
அப்பா கால்வாப்பா சொல்வாரு கருசாமி தேவர். அப்படி ஆண்களுக்கு பவர் உண்டு. நாம் பிள்ளை கேட்கறது தவறா இறைவா? தவறு இல்ல. கனவையெல்லாம் பிள்ளை கேட்கிய அது எங்க இருந்து கொடுக்க பார்வதி? மன்னன் எல்லா பிள்ளை கேட்கிய ஏ பார்வதி அந்த கோட்டைக்கு கோட்டை வாசே வாய்த்ததொரு பார்வதி அந்த 32ஆம் தூணாதி முக்கண்ணீர் 1000 திருவேலகு அது அணி அணியா எரியோலகு ஏ அதுல ஒரு திருவேலகு அணையா நல்ல சோதி ஏ துண்டா நல்ல மணி விளக்கு பார்வதி சுடர் இல்லை எறியுது தூண்டாமணி விளக்கு சுடர் விட்டெறியுது மாணிக்க விளக்கு மரகத விளக்கு முத்தான விளக்கு எரியுது. அந்த சுடர் விளக்குல போய் நீ 41 நாள் தவமே நாயகி பார்வதி நல்லி விளக்கு அந்த சுடர் விளக்கு பக்கத்தில் நீ முந்தானியை அந்தி உனக்கு முத்து போல 2 பிள்ளை முக்கு அணிய பார்வதி என்ன சுவாமி அந்த தூண்டாமணி விளக்கிலே முந்தானியை ஆந்து இரு குழந்தை பிறக்கும் பார்வதி விட்டார்களா? தப்பத்தில நீராடி குளித்து நல்ல நீராடி பட்டு துண்டா நல்ல மணி விளக்கு சிவசக்தி பார்வதி முந்தானியை வந்து முழங்கால் ஓட்டி என்ன நினைக்கார்கள் முந்தானியை ஆந்துகிறார்கள் முழங்கால் போட்டு நிற்கார்கள். எத்தனை வருஷம் நின்னாலும் பிள்ளை பிறக்குமா? ஏ கிழவா அவருடைய அனுக்கிரகம் இருக்கணும்ல. எப்படி பிள்ளை பிறக்கும்? பிறக்குமா? பார்வதிக்கு தெரியாமல் பரமசிவம் ஓடி தூண்டாமணி விளக்க தீண்டி விட்டார் ஆதி ஆடாத திருவிளக்க அதைத்து விட்டார் சிவபெருமா விலகுதையா முந்தானி அந்த ஆண்டவன் கையை பட்டு அழகு சுடர் விலகுதையா சிவனுடைய கையை பட்டு சுடர் 2 விலகுதையா தொடர் 2 விலகுதையா முந்தானியில் விழுகிறது. ஆண்டவா முழு முழுவென்று முந்தானியில விழுது. நானும் எங்க அத்தைய மாதிரி படிக்கேன். நான் படிச்சிட்டோம்ல அப்பா படிக்கணும். அப்பா படிக்காரு நீ படிக்கணும்ல. அப்பா எடுத்து 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 காசி அப்பா கொடுக்காரு இழுக்கணும்ல. உலகமெல்லாம் சொல்லுது அத்தை மாதிரி படிச்சுட்டேனா? சொல்லுங்க தாத்தா. ஆமா
ஆமா எங்க அத்தை மாதிரி படிச்சங்க ஆட்களை தான். என்ன செய்ய ரெண்டு சுடர் விழுகிறது. எப்படி விழுகிறது? ரெண்டு சுடர் விழுது. அந்த இரண்டு சுடர்களையும் ஆண்டவரே பகவானே அந்த இரண்டு சுடரும் முத்து முத்தாக விழுகிறது. என்னாச்சு? என் தாய் பார்வதியா அவ கூட்டி நல்ல பிடிந்தாள் அவ கொண்டு வந்து என்ன பார்த்தா ஏம்பா ஏய் மூணு பேரும் ஒருத்திக்கிட்ட போவாதங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. ஒரு வீட்டுல நுழையாம வேற வழியில போவாதங்க. ஐயா கூட்டி பிடித்தால் கொண்டு வந்து பார்க்க அங்க காணாமில்லை கையோமில்லை கண்ணு மூக்கு செவியில்லை வாயுமில்லை வயிறுமில்லை வாய்த்ததொரு குழந்தை உண்டமாக உருளையா உருளையா கணேசன் சித்திரவள்ளி தாஜி வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் இப்போ அங்க போயிட்டாரு முத்துகிருஷ்ணாபுரத்துக்கு. ஐயா உருளுகிறது இரண்டு உருளுது கூட்டி பிடிக்க கொண்டு வந்து பார்க்கிறார். இவர் லைன் கரெக்டா கரெக்ட். காலு கிடையாது கை கிடையாது மூக்கு கிடையாது கிடையாது. தாத்தா இன்னைக்கு பாயிண்ட் வேற. இந்நேரம் நான் உங்க லைனுக்குள்ள விழுவேன் அது ஒழுங்கா வரும். இன்னைக்கு லைன் மாறி போகுது. அவன் இன்னைக்கு பழையபேட்டை லைன்ல எல்லாம் போகுது. அதான் கடந்து கொஞ்சம் கடப்புடா திடு திடு நடுவுல பள்ளம். நீங்க பாக்கலையா? ஏன்னா உமக்கு இப்பதானே 22 வயசு ஆகுது. கால கிடையாது கை கிடையாது. அதான் சொன்னா ஒரு மனிதன் படுக்கிற போது தன் கையை தலைக்கிற வைக்கணும். அடுத்தவன் கைய வச்சா அவன் உருவிடுவான். அப்ப இனிமேல் அவன் இந்த சீட்டுக்கு வரக்கூடாது வரக்கூடாது. இவரை இல்ல அந்த இடத்துல இருந்தவன. ஆமா இது அப்படி இல்ல. இது நமக்கெல்லாம் சாமி. இது தெய்வம். அது என்னைக்குனாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். எங்க அப்பா காசி தேவருக்காக நம்ம வீட்டு இதய கதவு திறந்தே இருக்கும் அவருக்காக. ஆமா யோ காசி தாவலியாரு கேட்டவங்களுக்கெல்லாம் குழி தோண்டி போட்டாச்சு. அவர் இன்னும் 1000 வயசுக்கு இருப்பாரு. ஆமா அடுத்த கணேசன் மாயாண்டி என் கரையடி மாடல் என் தேரடி மாடனும் மூங்கில் மாடல் ஐயா பிறக்க போறார். இந்த ஆண்டவனே
என்னுடைய பிள்ளையா இப்படி இருக்கு எப்படி இருக்கு காலம் இல்லை கையும் இல்லை ஆண்டவா காரணமோ தெரியலையே இறைவா உருவாக்கிய பிள்ளைக்கு உருப்படியும் ஆண்டவரே உருப்படித்து கூடும் உருவப்படிங்கள் பிரம்மதேவனை அழைத்தார் அந்த அழகு பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார் உருப்பிடித்தார் பிரம்மதேவன் உயிரை கொடுத்தார் ஆதிசிவன் ரெண்டு பிள்ளைகளும் குவா என்று சொல்லி அதை என்று சொல்லி குழந்தை சத்தம் போடுதையா ஓடுதையா அதே அம்மா அம்மா என்று அழகுதையா பிள்ளை பார்த்தார்கள் பார்வதி பரமசிவ முகமா ஆண்டவனை என்று ஆதி நல்ல கரைக்கல் பெற்றெடுத்த பிள்ளை பேர் கொடுங்க என்னுடைய பிள்ளைக்கு பேர் கொடுங்க ஐயாவுக்கு பேர் வையுங்கள் நான் பெற்றெடுத்த முதலைக்கு பேர் கொடுங்க ஆண்டவன் பிள்ளைய கையில் எடுத்தார் ஆதிகரங்கள் பகவான் முதலைய கையில் எடுத்து மாயனான சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் கொடுத்தார் சிவன் என்ன பேர் கொடுத்தார் பிள்ளைய கையில் எடுத்தார் அந்த பெருமாளான சிவனாரும் முதலைய கையில் மாயனாண்டவன் ரெண்டு நல்ல குழந்தை ஈஸ்வரன் கையில் கட்டிரல்ல முந்தினாரே முந்தினாரே பிள்ளைய கையிலையும் தூக்கினார் ஆண்டவன் கையில் எடுத்தார் பகவான் கையில் எடுத்தார் பரமசிவம் பிள்ளை எடுத்தார் என்ன பேர் கொடுத்தார் பார்வதி அழகு பிள்ளை முகத்தை பார்த்தாயா செல்ல பிள்ளை முகத்தை பார்த்தாயா என்ற ஆண்டவனாகப்பட்ட பகவான் ஈசன் பிள்ளைய கையில் எடுத்து ஆண்டவன் பேர் கொடுக்க என் அப்பனே என் செல்ல மகனே என் அருமை மகனே என்ற ஆண்டவன் பேர் கொடுக்க என்ன பேர் கொடுத்தார் பெருமான் என்ன பேர் என்ன பிள்ளையினுடைய முகராசி அது மைந்தனுடைய முகராசி அது ராசி உள்ள பிள்ளை அல்லவா அதான் இன்னைக்கு அவருக்கு இந்த கோடி மக்கள் கூட்டம் கூட்டமாக குமிகிறார்கள் பிள்ளை பிறந்தாலும் போதாது பேர் ராசியோடு பிறக்கணும் உலகத்தை கட்டி ஆள வேண்டும் நாடு கட்டி ஆள வேண்டும் எம்பெருமான் சிவன் கையில் எடுத்து என்ன பேர் கொடுத்தார் ஆண்டவன் அங்க தொடராதியிலேயே பிறந்ததீனா சுடரதியிலேயே பிறந்ததீனா பிறந்ததீனா சுடலை என்று
என்கரையடி வாட சாமி தேரடி வாடா ஏ ஐயா சாமதுர உனக்கு பாண்டியனா ஏ சுடராய்யா ஏ சதீரா என் தேரடி மாடன் என் கரையடி மாடன் மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்றும் சுடரிலே பிறந்ததினால் சுடலை என்றும் முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றும் சந்திரவாதி முண்டன் என் சாமத்திர பாண்டியன் என் பட்டாணி முண்டனோடு என் கரையடி மாடசாமிக்கு ஆண்டவன் பேர் வைத்தார் பேர் வைத்தாரே பிள்ளைய பார்த்து அம்மா பார்வதி கேட்காங்க என்ன கேட்கிறார்கள் ஆண்டவா இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கு என் பிள்ளைக்கு இந்த பேர் தான் உண்டா பொருத்தமான பேர் பார்வதி என்ன ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்த அழகாக ஒரு மகனை கொடுத்த கடற்கரையில உட்கார்ந்தா ரெண்டு மனைவியோடு ஆனா இப்ப உனக்கு பிறந்திருக்கான் பாத்தியா ஆமா அவன் முகத்தை பாரு ஈசான பார்வையிலே மாசான மூர்த்தியாகவே அமர்ந்திருக்கான் ஆனா உனக்கும் உதக மாட்டான் இவன் எனக்கும் உதக மாட்டான் மையான சுடுகாடு எந்த இடத்துல இருக்கும் சுடுகாடு இருக்கும் இடமெல்லாம் உந்தன் மகன் சுடலை மாடன் இருப்பார் என்னையா இது ஒரு பிள்ளைக்கு கொடுக்க சாபமா இது இப்படி கொடுக்கலாமா நீங்க ஆண்டவா என் பிள்ளையை நல்லா வளர்ப்பேன் பார்வதி என்ன அம்மா பார்வதி சொல்றாங்க என்ன சொல்றாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை ஒரு பிள்ளை எந்த பிள்ளையும் பிறக்கும் போது நல்ல பிள்ளையாத்தான் பிறக்கும் அத வளர்க்கிறது தாய் கையில தான் இருக்கு அம்மா அம்மா எனக்கு பசிக்க ஐயா என் கொலைய திருவுதா அம்மா அம்மா நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா அப்படின்னு உடனே அந்த தாய் மனத்து டப்பு 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 டப்புன்னு அந்த எதையும் துடிக்கி பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு ஏன் சொன்னா வயிற்றுக்குள்ள துடிக்கும்ல உமக்கு துடிக்கல உமக்கு தான் முதல்ல துடிக்கு நீ நல்ல நாடகம் போட்டுக்கிட்டு அலையுத கண்ட இடத்துல எல்லாம் முதல் திருட்ராஸ்கல் நீ தான் அங்க நிக்கான உடனே நீ என்னமும் போ நீ என்னமும் போ சொல்லியாச்சு அப்படி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லன்னா 38 வருஷம் உன் கூட இருந்து வாழ முடியுமா முதல் வியாசம் நீதான் ரெண்டாவது தான் தாய் அதான் நான் நல்ல பிள்ளைய வளர்க்காங்க வளர்த்து பாரு உன் மகன் உன் பேச்ச கேட்பானு பாரு பார்வதியால் சுடலையாண்டவரை கையில் எடுத்து என் கரையடி மாடன கையில் எடுத்து வளர்த்தார்களே 6 மாத்த பிள்ளை என் அப்பன் சுடலை என் வட்டாணி முண்டன் என் சந்திரவாதி முண்டனுக்கு 6 மாத்த பிள்ளை ஐயா தொட்டில படுத்திருக்காரு அங்க என்ன நடக்கு அங்க இறைவன் கிருபையாலை அங்க மூர்த்தி இல்ல வேணுமா இல்ல வேணுமா ஒவ்வொரு களமாறி அந்த மையான துடு காட்டில அந்த மாண்டவீன அங்க அழகான துடு காட்டிலை அங்க அழகு பிறவியாகி எந்த மையானம் வேதியர் மையானம் வேதியர்னா அக்கரவாரம்
மூர்த்தி தில்லை வனம் மூவரோடும் களம் மூர்த்தி தில்லை வனம் உக்கிரகிரி மையானம் வேதிய பிராமணருக்குள்ளது அக்கரவாரத்தின ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி பாப்பாத்தி 9 மாத சூழி அந்த உத்தமியால் மாண்டு விட்டார் 9 மாத சூழியை வேதிய பிராமணர்கள் எடுத்தார்கள் அக்காலத்துல பாட கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆமா 4 பேருக்கு நன்றி அந்த 4 பேருக்கு நன்றி 4 பேரு பாட கட்டி தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஆனக்குட்டி ஐயர் மகளை வேதியர் மையானம் கொண்டு வாரார்கள். இந்த கரையில கிளக்காம இருக்காரு என் கரையடி மாயாண்டி. அந்த கரையடி மாயாண்டி ஐகோடு ஏறி சாட்சி சொன்னவர். ஐகோடுனா கரையடி மாடனுக்கு தண்ணி குடிச்ச மாதிரி 1000 கேஸ் போட்டாலும் என் ஐயா கரையடி மாட அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஐகோடு சாட்சி சொன்ன எங்க ஐயா கரையடி மாடனுக்கு நான் வச்ச பேரு ஐகோட்டு மகாராசா. நான் வைக்க என் முதலாளிக்கு தோணித்துறை எஸ்பி முத்துலட்சுமி வச்ச பேரு ஐகோடு கேஸ் அடிச்சதினால் என் அப்பன் தேரடி மாடன் கரையடி மாடருக்கும் ஐகோட்டு மகாராஜா கரையடி மாடசாமி. அவர் எத்தனை கேஸ் அடிச்சிருக்காரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நினைச்ச காரியத்தை என் ஐயா நான் வீட்டுக்கு போக முன்ன எனக்கு மின்ன கொண்டு என் ஐயா எனக்கு விடுவாரு. ஏன்னா அவர் ஐகோடு ஏறி சாட்சி சொன்னவர். 1000 பேர் வந்தாலும் அசையாத சிங்கம் என் கரையடி ஐகோட்டு மகாராஜா. எத்தனை கேஸ் வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கும் சிங்கம் என் ஐயா ஐகோட்டு மகாராஜா கரையடி மாடன். அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. நம்புனவருக்கு நடராஜன் ஐகோட்டு முதலாளி கரையடி மாடன், நம்பாதவருக்கு யமராசன். அப்படிப்பட்ட ஐயா ஐகோட்டு மகாராஜா கரையடி மாடன் மையானம் கிளம்புறாரு. ஏற்கனவே மணி 11:45 இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. ஐயா எல்லை குறிக்கணும்ல, அவரை டைம் வந்தாச்சு. ஐகோட்டு முதலாளி கரையடி மாடன் டைம் வந்தாச்சு. அந்த ஆனக்குட்டி ஐயர் மகளை அந்த ஆனக்குட்டி ஐயர் மகளை அழக வியாதியர்கள் ஒன்று கூடி அந்த பாடையில தூக்கி வச்சு அந்த பத்தினிய கொண்டு அந்த மூர்த்தி தில்ல மையானத்தில் அந்த மூவருடுங்கள் மாதிரி அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி அவளுக்கு கட்டவண்டி அறுவாடிக்கு கட்டவண்டி அறுவாடிக்கு அவளுக்கு களிமண்ண வேல் போது இருந்து சங்கண்ட பிணமிருந்த வேகையா அந்த மஞ்சனத்தி கண்டு மையறந்த வேகையா அந்த குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி சந்தன கட்டையிலை
கொழுந்து விட்டு எறிய மையான துடுகாட்டி கோட்டு மகராசா என் கரையடி மாடலுக்கு சவமறந்து வேகுதை அவ கொண்ட இளவி வீடு ஏ சொனாய் கொழுந்து விட்டு எறிய அவ ஊனறிய உடல் எறிய ஏ கரையடி சுடலை மாட அவ உள்ளமெல்லாம் தானே குட்டி ஐயருவாங்க குட்டி ஐயருவாங்க ஆனந்த வள்ளி வேகிற குட்டி ஐயர் மகள் ஆனந்தவள்ளி பாப்பாத்தி என் தங்கம் வருது என் தங்கச்சி வாரா என் செல்லம் 6 மணி நேரம் என் தங்கச்சி பாசமுள்ள ராசாத்தி வருகிறாள் சூஸ் கொண்டு வாரா சரிப்பா ஆண்டவங்கிருவையாளை என் கரையடி மாடல் எங்க கிளம்பிட்டாரு என் மையான கரைக்கு கிளம்புறாரு என் மாயாண்டி சுடலை என் செல்ல பிள்ளை மாயாண்டி அவர் எங்க கிளம்புறாரு மையான வேட்டையாத மாயாண்டி கிளம்பிட்டாரு சுடுகாடு வேட்டையா